எதுக்கோசம் எடுத்துருக்கோம்னா, நாங்கள் வந்து இப்போது இது எதுக்கோசம் எடுத்துருக்கோம்னா, நம்ம வந்து மழை ரொம்ப பெஞ்சுதுன்னா அடிக்கடி ரோட்லலாம் தண்ணி தேங்குறதுனால அந்த தண்ணியை வந்து நம்ம எப்படி நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். இது மூலயமா நம்மளுக்கு நிறையா ப்ராஃபிட் இருக்குது. தண்ணி எல்லா இடத்துலையும் சில நேரத்தில் ரொம்ப வேஸ்ட் ஆகிறதுனால நம்ம இதை வந்து தண்ணியை நல்லா சேவ் பண்ண முடியும். இப்போ வந்து எப்படி இதை சேவ் பண்ணலாம் அப்படின்றதுனா, இப்போ இந்த ரோட்டில் வந்து இங்கே வந்து நம்ம சில ஹோல் போட்டிருக்கோம். இந்த ஹோல்லேருந்து சில பைப் கனெக்ஷன் போகும். அதுலேருந்து அடியிலையும் ஒரு டேங்க் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா இந்த ஹோல் வழியாக அந்த டேங்குக்கு தண்ணி போய் சேரும். அப்படி சேரும்போது அது ஃபில்டர் ஆகி போய் சேரும். அந்த தண்ணியை வச்சு கூட நம்ம போர் வாட்டர் அந்த மாதிரி வாட்டருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் கூட வருது. ஸ்கூல் விட்டு சாயங்காலம் போகிறவங்களுக்கு போது நிறையா பிரச்சனை வருது. ஸோ அதனால வந்து நம்ம இதை நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது ஒரு தண்ணியிலேருந்து இப்போ மழை ரொம்ப பெஞ்சதுன்னா அந்த தண்ணி வந்து டிச்சுக்கு போகும். டிச்சிலேருந்து ஆற்றுக்கு போய் கலக்கும். ஆற்றுலேருந்து போய் கடலில் கலக்கும். அந்த மாதிரி கடக்கையில் நம்ம தண்ணியை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது. தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அதனால வந்து நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ மழை பெஞ்சுன்னா அடிக்கடி தண்ணி தேங்குறதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கோசம் நாங்கள் அதை செஞ்சுருக்கோம். நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்காக எடுத்துருக்கோம்னா, இப்போ வந்து நல்லா மழை தண்ணி தேங்கி நிற்கிறதுனால எல்லாத்துக்குமே பிரச்சனை வருது. ஸ்கூலில் கூட தண்ணி தேங்கி நிற்கிது. அதனால் யாராலையும் போக முடியல. அதனால் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை எடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்னால நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா, இப்போது விவசாயிக்கு போர் தண்ணி, நல்ல தண்ணி, அப்புறம் துணி துவைக்கிறதுக்குலாம் நிறைய யூஸ் ஆகும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் கம்மியாக தான் செலவு. அதனால் இது ஃப்யூச்சரில் பெருசாக போகும். அதனால் இந்த ப்ராஜெக்டை